வணக்கம். இந்த வீடியோ நீட் தேர்வை தமிழ் வழியில் எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கானது. இது பார்த்திங்கன்னா நீட் யூஜி 2025 ஃபிசிக்ஸ் சிலபஸ். இது ஆக்சுவலாக நம்ம என்டிஏ வெப்சைட்டில் நீட்கான சிலபஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும். அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிற மாதிரி இந்த சிலபஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 11th இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வரும். 11th போர்ஷனில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வரும். ஃபஸ்ட் லெசன் பாருங்கள், இயற்பியலும் அளவீடும். ரெண்டாவது லெசன் இயக்கவியல். மூணாவது டாபிக் மூணாவது லெசன் இயக்க விதிகள். அதனுடைய தொடர்ச்சி இங்கே இருக்குது. அடுத்து 4வது சாப்டர் வேலை, ஆற்றல், திறன். அடுத்து 5வது சாப்டர் சுழற்சி இயக்கம். அதனுடைய தொடர்ச்சி இங்கே இருக்குது. அடுத்து 6வது சாப்டர் பார்த்திங்கன்னா ஈர்ப்பியல். 7வது சாப்டரு திரவங்களுடைய பண்புகள். அதனுடைய தொடர்ச்சி இங்கே இருக்குது. அடுத்து 8வது சாப்டர் பார்த்திங்கன்னா வெப்ப இயக்கவியல். அதுக்கடுத்து 9வது சாப்டர் வாயுக்களின் இயக்கவியற் கொள்கை. அதனுடைய தொடர்ச்சி இங்கே இருக்குது. 10வது சாப்டர் அலைவுகள் மற்றும் அலைகள், ஆசிலேஷன் மற்றும் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்து அதனுடைய தொடர்ச்சி இங்கே இருக்குது. 11வது லெசன் இப்போ 10 லெசன் முடிஞ்சது. 11th உள்ள 10 லெசன் முடிஞ்சது. அடுத்து 12th உள்ள சாப்டர்ஸ் வரும். 12th ஃபஸ்ட்டு சாப்டர் நமக்கு நிலை மின்னியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லுவோம். அது நிலை மின்னியல். அதுதான் இங்கே 11வது சாப்டராக இருக்குது நீட்டில். ஸோ அது அதனுடைய கண்டினியூவேஷன் இங்கே இருக்குது. இதுதான். அடுத்து 12வது சாப்டராக இருக்கக்கூடியது மின்னோட்டவியல், கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். அதுதான் மின்னோட்டவியல். அதனுடைய தொடர்ச்சி இங்கே இருக்குது. அடுத்து 13வது லெசன் என்னென்னா மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் மற்றும் காந்தவியல் இங்கே இருக்குது. இதனுடைய தொடர்ச்சி இங்கே வருது. இது ஃபுல்லாக. அடுத்து 14வது சாப்டர் பார்த்திங்கன்னா நமக்கு மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும், எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்லுவோம். இதனுடைய தொடர்ச்சி இங்கே இருக்குது. ஓகே. அடுத்து 15வது சாப்டர் மின்காந்த அலைகள், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள். இதில் சின்ன சாப்டர் அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா 16வது சாப்டர் ஒளியியல், ஆப்டிக்ஸ். அதில் ரெண்டுமே இருக்கும். ஒன்று ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்று வேவ் ஆப்டிக்ஸ். அதாவது கதிர் ஒளியியல், அலை ஒளியியல், ரெண்டுமே இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து அதனுடைய தொடர்ச்சி இதில் இருக்குது பாருங்கள். இது 17வது சாப்டர் பருப்பொருள் மற்றும் கதிர்வீச்சின் இருமை பண்புகள். இதுவும் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன லெசன் தான், 5th லெசன் மாதிரி. மின்காந்த அலைகள் மாதிரி இந்த லெசனும் ரொம்ப சின்ன சாப்டர். அடுத்து 18வது சாப்டர் அணு மற்றும் அணுக்கருவியல், அட்டாமிக் அண்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸு. அதனுடைய தொடர்ச்சி இதுதான். இதோட முடியுது, இந்த இவ்வளோதான். அடுத்து 19வது சாப்டர் நமக்கு மின்னணு கருவிகள், எலக்ட்ரானிக் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். மின்னணு கருவிகள், அதில் உள்ள டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து 20வது சாப்டராக கொடுத்துருக்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் நம்ம செய்முறை இயற்பியல்னு சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்க. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் 1 to 6 இருக்குது. அடுத்த இதில் அதனுடைய கண்டினியூவேஷன் பார்த்திங்கன்னா 7 to 15, 7 to 15 முடிய இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 16 to 18 இருக்குது. 18 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் சிலபஸ். இது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். இந்த சிலபஸ் எல்லாமே நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் அப்படியே இருக்கிறது தான். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு இருக்கிற டாபிக்ஸை விட இதில் சில டாபிக்ஸ் இல்லை. நீட் சிலபஸில் சில டாபிக்ஸ் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் புக்கில் எல்லாமே இருக்குது. இந்த சிலபஸை பேஸ் பண்ணி இதில் உள்ள டாபிக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி படித்தோம்னா போதும். அதுக்குள்ளே படித்தோம்னாவே போதும், நம்ம கவர் பண்ணிடலாம். நம்ம புக்லேயே நீட்டுக்கு நம்ம தனியாக பெருசாக எதுவும் புதுசாக எதுவும் மெட்டீரியல் போயிட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து அதில் உள்ள எக்ஸசைஸ் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பழகினாவே நம்ம நீட் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ட்டை முதல்ல வளர்த்துக்குங்க. ஓகேயா? இது பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா இந்த என்னுடைய
வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது, கீழே இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இதனுடைய பிடிஎஃப் காப்பி வந்து அனுப்புகிறேன். ஓகே, நம்ம வந்து 26th ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம். ஸோ அதில் நிறைய பேர் வந்து வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் உள்ளவங்க மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், ஸ்கூல் நேமு, எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விட்டுருவேன். 26th நம்ம கிளாஸ் வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.